ஹலோ இங்கிலீஷ் ஃப்ரெண்ட்ஸ், குட் டே. எல்லா நோய்களுக்கும் ஒரே மருந்து தீர்வாக அமையாது. தலைவலிக்கும் அதே மருந்து, காய்ச்சலுக்கும் அதே மருந்து, கேன்சருக்கும் அதே மருந்து. அது எப்படி ஒரு தீர்வு அமையும்? அதே மாதிரி இங்கிலீஷ் டீச்சிங் எடுத்துக்கிட்டோம்னாலும் எல்லா மொழிகளுக்கும் ஒரே மெத்தட் ஆஃப் டீச்சிங் அல்லது கிராமர் வேகமான சிறப்பான பலனை தராது அப்படிங்கிறது நம்முடைய கருத்து. அதனால் தமிழுக்கு தகுந்த டீச்சிங் மெத்தட் அல்லது கிராமர் அப்படின்னு ஒரு கான்செப்டை நம்முடைய ரிசர்ச்சுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் நம்ம நிறைய விஷயங்களை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அதில் ஒரே நிமிடத்தில் ஆங்கிலம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த பிரபஞ்சத்தின் அமைப்பும் ஆங்கில வாக்கியத்தின் அமைப்பும் ஒன்றே அப்படிங்கக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பு இருக்குது. இதெல்லாம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே வருவோம். இப்போ அது என்னது, தமிழுக்கு தகுந்த டீச்சிங் மெத்தட், தமிழுக்கு தகுந்த கிராமர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க கண்டனுக்குள்ளே போகலாம். இப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ஸை கவனிங்க. ஆகாயத்தில் பறக்கின்ற பறவை, அண்ணா நகரில் வாழ்கின்ற மக்கள், அங்கே விளையாடுகின்ற சிறுவர்கள். இதை நாம் இங்கிலீஷில் சொல்லணும்னு சொன்னால் ஃப்ரேஸு கிளாஸு அப்படின்னு போட்டு மண்டையை உடச்சிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே லெஃப்ட் டு ரைட்டாக டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு, அதாவது டெவலப் ஆகிருக்கு. இது நம்ம இங்கிலீஷ்க்கு சொல்லும்போது அப்படியே ரைட் டு லெஃப்டாக சொன்னால் போதும். அதாவது இந்த ஆகாயத்தில் பறக்கின்ற பறவை அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா நம்ம முதல்ல டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டிய வார்த்தை பறவை, ரெண்டாவது பறக்கின்ற, மூணாவது ஆகாயத்தில். அதாவது பறவை அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ் எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு தெரியும், பேர்டு. பறக்கின்ற அப்படிங்கிறத இங்கே கவனிங்க, கின்ற அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது. பற அப்படிங்கிறதுக்குரிய இங்கிலீஷ் வார்த்தை ஃப்ளை உங்களுக்கு தெரியும், கூட நம்ம ஐஎன்ஜி சேர்த்திக்கணும். ஏன்னா அங்கே கின்ற அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் வந்திருக்கு. அப்போ ஃப்ளையிங். அப்புறம் ஆகாயத்தில், இதில் இல் அப்படிங்கிற ஒரு ப்ரிப்போசிஷன் வந்திருக்கிறத கவனிங்க. நீங்கள் இதை இங்கிலீஷ் சொல்கிறதுக்கு இன் சொல்லணும். இன்னுனா இல், அதுக்கு அடுத்துன்னு சொல்லுவோம் அதில். இன் பழனினா பழனியில், இன் சென்னைனா சென்னையில். அந்த மாதிரி ஆகாயத்தில்னு சொல்கிறதுக்கு இன் த ஸ்கை அப்படின்னு சொல்லணும். அப்போ இதை நம்ம இங்கிலீஷ் சொல்லும்போது பேர்டு ஃப்ளையிங் இன் த ஸ்கை அப்படின்னு கிடச்சிருக்கு. அதே மாதிரி அண்ணா நகரில் வாழ்கின்ற மக்கள், இதை நம்ம இங்கிலீஷில் சொல்லணும்னா முதல்ல நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டிய வார்த்தை மக்கள், ரெண்டாவது வாழ்கின்ற, மூணாவது அண்ணா நகரில். மக்கள் அப்படிங்கிறதுக்குரிய இங்கிலீஷ் எக்ஸ்பிரஷன் பீப்புள். அடுத்தது நம்ம வாழ்கின்றங்கிறதுக்கு போகிறோம். வாழ்கின்றங்கிறத கவனிங்க. வழக்கம் போல் இந்த கின்ற அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது. அப்போ வாழ் அப்படிங்கிறதுக்குரிய இங்கிலீஷ் வார்த்தை லிவ், நம்ம கூட ஐஎன்ஜி சேர்த்திக்கணும். அப்போ லிவிங். அப்புறம் அண்ணா நகரில், இங்கே கவனிச்சிங்கன்னா இல் அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் நமக்கு கிடச்சிருக்கு, ப்ரப்போசிஷன். அதுக்குரிய இங்கிலீஷ் வார்த்தை இன்னுனா இல், இன் சென்னைனா சென்னையில், இன் மதுரைனா மதுரையில். அப்போ அண்ணா நகரில் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன் அண்ணா நகர் அப்படின்னு சொல்லணும். அப்போ நமக்கு கிடச்சிருக்க எக்ஸ்பிரஷன் பீப்புள் லிவிங் இன் அண்ணா நகர். அதே மாதிரி அடுத்தது கவனிச்சிங்கன்னா அங்கே விளையாடுகின்ற சிறுவர்கள் அப்படின்னு இருக்குது. இது இங்கிலீஷ்க்கு நம்ம மாற்றும்போது முதல்ல நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டிய வார்த்தை சிறுவர்கள், ரெண்டாவது விளையாடுகின்ற, மூணாவது அங்கே. இப்போ சிறுவர்கள் அப்படிங்கிறதுக்குரிய இங்கிலீஷ் வார்த்தை பாய்ஸ். விளையாடுகின்ற அப்படிங்கிற அந்த வார்த்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் கவனிங்க. வழக்கம் போல் அந்த கின்ற அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் கிடச்சிருக்கு. விளையாடுங்கிறதுக்குரிய இங்கிலீஷ் வார்த்தை ப்ளே. இந்த கின்றங்கிறதுக்காக நம்ம கூட ஐஎன்ஜி சேர்த்திக்கிறோம். அப்போ ப்ளேயிங். அடுத்தது அங்கே அப்படிங்கிற வார்த்தை, அதுக்குரிய இங்கிலீஷ் எக்ஸ்பிரஷன் தேர். அப்போ என்ன கிடச்சிருக்கு நமக்கு, பாய்ஸ் பிளேயிங் தேர் அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ இதில் ஒன்றொன்னா எடுத்து நம்ம வாக்கியத்தில் அமைப்போம். ஆகாயத்தில் பறக்கின்ற பறவை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம்னா த பேர்டு ஃப்ளையிங் இன் த ஸ்கை அப்படின்னு கிடச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணும்போது தி போட்டுக்கணும். இது ஏன் போடுறோம் அப்படிங்கிறத ஆர்டிகிள்ஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம், அதில் போய் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் போட்டு வாக்கியம் அமைச்சோம்னா த பேர்டு ஃப்ளையிங் இன் த ஸ்கை இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிடலாம். அதாவது ஆகாயத்தில் பறக்கின்ற பறவை இஸ் இருக்கிறது, பியூட்டிஃபுல் அழகாக அப்படின்னு சொல்லிட முடியும். அதே மாதிரி இதே எக்ஸ்பிரஷனை நம்ம தேர்ட் பிளேஸில் போட்டு வாக்கியம் அமைக்கணும்னா இதுக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்டும் வெர்பும் போட்டால் போதும். அதாவது த பேர்டு ஃப்ளையிங் இன் த ஸ்கை அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்ட் ஒரு வெர்பு. இப்போ எக்ஸாம்பிள் ஐ போட்டுக்கலாம், சப்ஜெக்டுக்காக, வெர்புக்காக சா போட்டுக்கலாம். அப்போ என்ன கிடச்சிது, ஐ சா த பேர்டு ஃப்ளையிங் இன் த ஸ்கை. அதாவது இதனுடைய பொருள் நான் ஆகாயத்தில் பறக்கின்ற பறவையை பார்த்தேன். அதே மாதிரி அடுத்த எக்ஸ்பிரஷன்
பீப்புள் லிவிங் இன் அண்ணா நகர். இதை நம்ம வாக்கியத்தில் அமைக்கும்போது இந்த பீப்புள் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி த போட்டுக்கணும். இது ஏன் அப்படிங்கிறத நம்ம ஆர்டிகிள்ஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதில் போய் பாருங்கள், புரிஞ்சுக்க முடியும். இதை நம்ம வாக்கியத்தில் அமைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இதை ஃபஸ்ட் பிளேஸில் போட்டு வாக்கியம் அமைச்சோம்னா பக்கத்தில் வெர்பு மற்றதெல்லாம் நம்ம போட்டுக்க முடியும். அதாவது த பீப்புள் லிவிங் இன் அண்ணா நகர் ஆர் ரிச் நம்ம சொல்ல முடியும். அதாவது அண்ணா நகரில் வாழ்கின்ற மக்கள் பணக்காரர்கள். இது நம்ம தேர்ட் பிளேஸில் போட்டு வாக்கியம் அமைச்சோம்னா இதுக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்டும் வெறுப்பும் போட்டால் போதும். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வி லைக் த பீப்புள் லிவிங் இன் அண்ணா நகர் அப்படி சொல்ல முடியும். சப்ஜெக்டுக்காக வி போட்டுக்கிறோம், வெறுப்புக்காக லைக் போட்டுக்கிறோம். இதனுடைய பொருள் எங்களுக்கு அண்ணா நகரில் வாழ்கின்ற மக்களை பிடிக்கும். அதே மாதிரி அடுத்த எக்ஸ்ப்ரெஷன் பாய்ஸ் பிளேயிங் தேர். இதை நம்ம வாக்கியத்தில் அமைக்கும்போது அது பாய்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி த போட்டுக்கணும். இது ஏன் போடுறோம் அப்படிங்கிறத ஆர்டிகிள்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் நம்ம போட்டிருக்கோம், அதை போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இதை நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் போட்டு வாக்கியம் அமைக்கணும்னு சொன்னால் இதுக்கு பக்கத்தில் வெறுப்பு போட்டு மற்றதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். எக்ஸாம்பிள் த பாய்ஸ் பிளேயிங் தேர் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொல்ல முடியும். அதாவது வெறுப்புக்காக ஆர் போட்டுக்கிறோம், அப்புறம் மற்ற விஷயங்கள் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படி போட்டுக்கிறோம். அதே மாதிரி இதை நம்ம தேர்ட் பிளேஸில் போட்டு வாக்கியம் அமைக்கணும்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்ட்டும் வெறுப்பும் போட்டால் போதும். இப்போ இதில் சப்ஜெக்டுக்காக ஐ போட்டுக்கலாம், வெறுப்புக்காக கால்டு போட்டுக்கலாம். அப்போ நமக்கு என்ன கிடச்சிது? ஐ கால்டு த பாய்ஸ் பிளேயிங் தேர் அப்படிங்கிற சென்டென்ஸ் கிடச்சிது. இதனுடைய பொருள் நான் அங்கே விளையாடி கொண்டிருந்த பையன்களை அழைத்தேன், கூப்பிட்டேன் அப்படிங்கிற பொருள் கிடைச்சது. இப்போ இந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸை கவனிங்க. கரிகாலனால் கட்டப்பட்ட அணை, பாரதியால் எழுதப்பட்ட பாடல்கள், உன்னால் அனுப்பப்பட்ட பரிசு. இதையெல்லாம் நம்ம இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அதுக்காக நம்ம வழக்கம் போல் அந்த பழைய பாணியில் ஃப்ரேஸு கிளாஸு அப்படின்னெல்லாம் நம்ம மண்டையை போட்டு உடைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ரொம்ப ஈஸியாக தமிழுக்கு தகுந்த முறையில் நம்ம படிச்சிட முடியும். இதையெல்லாம் நம்ம இங்கிலீஷ் சொல்லணும்னா எப்படி சொல்கிறது? அதாவது இந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் கவனிச்சிங்கன்னா லெஃப்ட் டு ரைட்டாக டெவலப் ஆகிருக்கு. இதை நம்ம இங்கிலீஷில் சொல்லணும்னா ரைட் டு லெஃப்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணால் போதும். அதாவது கரிகாலனால் கட்டப்பட்ட அணை அப்படிங்கிறத தமிழ் இங்கிலீஷில் சொல்லணும்னா முதல்ல நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ண வேண்டிய வார்த்தை அணை, ரெண்டாவது கட்டப்பட்ட, மூணாவது கரிகாலன். அப்போ அணை அப்படிங்கிறதுக்குரிய இங்கிலீஷ் எக்ஸ்ப்ரெஷன் டேம், அதை போட்டுக்கலாம். கட்டப்பட்ட அப்படிங்கிற வார்த்தை ரெண்டாவது ட்ரான்ஸ்லேட் பண்ணும். கட்டுங்கிறதுக்குரிய இங்கிலீஷ் வார்த்தை பில்டு. இங்கே பட்டை அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வந்திருக்கு. இந்த மாதிரி பட்டைங்கிற எக்ஸ்ப்ரெஷன் வந்துச்சுன்னா அதனுடைய தேர்டு ஃபார்மை போடணும். அந்த வெர்பினுடைய தேர்டு ஃபார்மை போடணும். நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு. கோனா கோ வென்ட் கான், கான்ங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அல்லது தேர்டு ஃபார்ம். ரைட்னா ரைட் ரோட் ரிட்டன், இந்த ரிட்டன் அப்படிங்கிறது தேர்டு ஃபார்ம் அல்லது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இங்கே கட்டு அப்படிங்கிறக்கூடிய பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது பில்ட் அப்படிங்கிறக்கூடிய பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அது தேர்ட் ஃபார்ம் வந்து பில்டு, பில்ட், பில்ட். அப்போ நம்ம பில்ட் போட்டுக்கலாம். அப்போ டேம் பில்ட் கிடச்சது. அடுத்தது கரிகாலனால். இங்கே ஆல் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வந்திருக்கிறத கவனிங்க. இதை நம்ம இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு பை சொல்லணும். பைனா ஆல். அதுக்கு அடுத்து என்ன சொல்லணுமோ அதனால். பை ராமுனா ராமுவால், பை சோமுனா சோமுவால். இங்கே என்ன வந்திருக்கு? கரிகாலனால் அப்படின்னு வந்திருக்கு. அதுக்குரிய இங்கிலீஷ் எக்ஸ்ப்ரெஷன் பை கரிகாலன். அப்போ நமக்கு என்ன கிடச்சது? டேம் பில்ட் பை கரிகாலன் அப்படிங்கிற எக்ஸ்ப்ரெஷன் கிடச்சது. அதே மாதிரி பாரதியால் எழுதப்பட்ட பாடல்கள், இதை நம்ம இங்கிலீஷ் சொல்லணும்னா வழக்கம் போல் முதல்ல நம்ம ரைட் டு லெஃப்டாக தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம். அப்போ வழக்கம் போல் நம்ம முதல்ல பாடல்கள், ரெண்டாவது எழுதப்பட்ட, மூணாவது பாரதியால். அப்போ பாடல்கள் அப்படிங்கிறதுக்குரிய இங்கிலீஷ் எக்ஸ்ப்ரெஷன் சாங்ஸ் எழுதிக்கலாம். எழுதப்பட்ட ரெண்டாவது போடணும். எழுதுங்கிறதுக்குரிய இங்கிலீஷ் வார்த்தை ரைட். இங்கே பட்ட அப்படிங்கிற எக்ஸ்ப்ரெஷன் மாதிரியே கிடச்சிருக்கு. அப்போ இந்த பட்டங்கிற எக்ஸ்ப்ரெஷன் கிடச்சதுன்னா நம்ம தேர்டு ஃபார்ம் அதை விருப்பம் போடணும். இந்த ரைட்டினுடைய தேர்டு ஃபார்ம் ரைட் ரோட் ரிட்டன். அப்போ நம்ம ரிட்டன் இங்கே போட்டுக்கலாம், ரிட்டன். அடுத்தது கவனிச்சிங்கன்னா பாரதியால். இங்கேயும் அந்த ஆல் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கிடச்சிருக்கு. இதுக்குரிய இங்கிலீஷ் எக்ஸ்ப்ரெஷன் பை, பைனா ஆல். அதுக்கு அடுத்து நம்ம சொல்கிறோமோ அதனால். பை கண்ணன்னா கண்ணனால், பை ரவி அப்படின்னா ரவியால். இங்கே பாரதியால் அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ அதை நம்ம இங்கிலீஷ் சொல்கிறதுக்கு பை பாரதி அப்படின்னு போடணும். அப்போ நமக்கு என்ன கிடச்சிது? சாங்ஸ் ரிட்டன் பை பாரதி அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கிடச்சிது. இப்போ அதே மாதிரி உன்னால் அனுப்பப்பட்ட பரிசு, இதை நம்ம இங்கிலீஷில் சொன்னோம்னா முதல்ல நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ண வேண்டிய வார்த்தை பரிசு, ரெண்டாவது அனுப்பப்பட்ட, மூணாவது உன்னால். இப்போ பரிசு அப்படிங்கிறதுக்குரிய இங்கிலீஷ் எக்ஸ்ப்ரெஷன் கிஃப்ட். ரெண்டாவது அனுப்பப்பட்டங்கிறத ட்ரான்ஸ்லேட் பண்ணும். அனுப்புங்கிறதுக்குரிய இங்கிலீஷ் வார்த்தை நமக்கு தெரியும் சென்டு. இந்த அனுப்பப்பட்ட, இங்கேயும் அந்த பட்டங்கிற எக்ஸ்ப்ரெஷன் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி பட்டங்கிற எக்ஸ்ப்ரெஷன் கிடைக்கும்போது அதுக்கு நம்ம அதனுடைய தேர்டு ஃபார்ம் அதை வெர்பை யூஸ் பண்ணணும்.
அப்போ சென்ட் அப்படிங்கிறதுக்குரிய தேர்ட் ஃபார்ம் சென்ட், சென்ட், சென்ட். அப்போ நம்ம சென்ட் போட்டுக்கலாம். அடுத்தது உன்னால். இங்கேயும் அந்த ஆல் அப்படிங்கிற எக்ஸ்ப்ரெஷன் கிடச்சிருக்கு, கவனிங்க. ஆல் அப்படிங்கிறதுக்குரிய இங்கிலீஷ் எக்ஸ்ப்ரெஷன் பை. பைனா ஆல், பை ரவி அப்படின்னா ரவி ஆல், பை பாலு அப்படின்னா பாலு ஆல். இங்கே உன்னால்னு வந்திருக்கு, அப்போ பை யூ போட்டுக்கலாம். ஆக நமக்கு கிஃப்ட் சென்ட் பை யூ அப்படின்னுங்கிற ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கிடச்சிருக்கு. இப்படி நம்ம ஈஸியாக நம்ம அதை இங்கிலீஷ்க்கு நம்ம மாற்றிட முடியும். சரி, இதை நம்ம வாக்கியத்தில் அமைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணலாம்? ஒன்றா எடுத்து வாக்கியத்தில் அமைக்கலாம். இந்த கரிகால நாள் அல்லது கட்டப்பட்ட அணை, கரிகால நாள் கட்டப்பட்ட அணை அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா, இது நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் போட்டு வாக்கியம் அமைக்கணும்னா பக்கத்தில் ஒரு வெர்பு போட்டு சம்மந்தப்பட்ட ஒரு எக்ஸ்பிரஷன் அடுத்தது போட்டுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள், இந்த டேம் பில்ட் பை கரிகாலன், அதை ஃபஸ்ட் பிளேஸில் போடும்போது அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ கவனிக்க த டேம் பில்ட் பை கரிகாலன் போடுறோம். இங்கே இந்த ஏன் த போடுறோம் அப்படிங்கிறத நீங்கள் அந்த நான் ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்க. இருந்தாலும் இப்போ நான் லேசாக சொல்கிறேன். ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லும்போது தி போட வேண்டும். அதாவது இங்கே நம்ம ஏதோ ஒரு அணையை சொல்ல கரிகாலனால் கட்டப்பட்ட அணைங்கிறத சொல்கிறோம், அதனால அதுக்கு முன்னாடி த போடுறோம். அப்போ நமக்கு என்ன கிடச்சிது? த டேம் பில்ட் பை கரிகாலன். பக்கத்தில் ஒரு வெர்ப் போட்டுக்கலாம். டேம்ங்கிறது சிங்குலர். அப்போ நம்ம ஒரு வெர்ப் போடுற இஸ். த டேம் பில்ட் பை கரிகாலன் இஸ் எப்படி இருக்குது? ஸ்ட்ராங், பலமானதாக இருக்கிறது. கரிகாலனால் கட்டப்பட்ட அணை பலமானதாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இதையே நம்ம தேர்ட் பிளேஸில் போட்டு வாக்கியம் அமைக்கணும்னா முன்னாடி ஒரு சப்ஜெக்ட் வெர்பும் போட்டால் போதும். அப்போ த டேம் பில்ட் பை கரிகாலங்கிறத தேர்ட் பிளேஸில் போட்டுக்குவோம். முன்னாடி சப்ஜெக்ட்டுக்காக ஏதோ ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சதை போடலாம். இப்போ நம்ம இங்கே எக்ஸாம்பிளுக்கு வி என்ன போடலாமே? வி என்ன பண்ணணும்? நாங்கள் என்ன பண்ணோம்? டேம் கரிகாலனால் கட்டப்பட்ட அணையை போய் பார்த்தோம் அப்படின்னு சொல்லணும்னா அதுக்குரிய வார்த்தை விசிட் அப்படிங்கிறத போட முடியும். அப்போ வி விசிட்டட் எதை? த டேம் பில்ட் பை கரிகாலன். இதனுடைய பொருள் நாங்கள் கரிகாலனால் கட்டப்பட்ட அணையை போய் பார்த்தோம். அதே மாதிரி அடுத்த எக்ஸ்பிரஷன் போகலாம். சாங்ஸ் ரிட்டன் பை பாரதி. இதையும் நம்ம ஃபஸ்ட் பிளேஸ் போட்டு வாக்கியம் அமைக்கணும்னா வழக்கமாக முன்னாடி இதை போட்டுக்கலாம். ஏன்னா இங்கே நம்ம ஏதோ ஒரு பாட்டை சொல்ல குறிப்பிட்டு சொல்கிறோம், பாரதியால் எழுதப்பட்ட பாடல்கள் அப்படிங்கிறத. அதனால் முன்னாடி த போட்டுக்கலாம். இப்போ நமக்கு என்ன கிடச்சிது? த சாங்ஸ் ரிட்டன் பை பாரதி. இப்போ பக்கத்தில் ஒரு வெர்ப் போடலாம். சாங்ஸ் ப்ளூரல். நம்ம இங்கே பக்கத்தில் ஆர் அப்படிங்கிறத எக்ஸ்பிரஷன் அதுக்கு தான் அந்த மாதிரி போட்டுக்கிறோம். அது எப்படி இருக்குது? த சாங்ஸ் ரிட்டன் பை பாரதி ஆர் எப்படி இருக்குது? இன்ட்ரெஸ்டிங். இப்போ நமக்கு ஒரு வாக்கியம் கிடச்சிருக்கு. இதனுடைய பொருள் பாரதியால் எழுதப்பட்ட பாடல்கள் சுவாரஸ்யமானதாக இருக்கின்றன சொல்ல முடியும். இப்போ இதையே நம்ம தேர்ட் பிளேஸில் போட்டு வாக்கியம் அமைக்கணும்னா த சாங்ஸ் ரிட்டன் பை பாரதிங்கிறத தேர்ட் பிளேஸில் போட்டுக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்ட்டும் வெர்பும் போட்டால் போதும். இப்போ இங்கே சப்ஜெக்ட்டுக்காக ஏதோ ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சதை போட்டுக்கலாம். ஐ வி யூ தே ஹி ஷீட்டில் எது வேணாலும் நீங்கள் போடலாம். ஐ வேணால் போட்டுங்க. ஐ நான் பாரதியால் எழுதப்பட்ட பாடல்களை என்ன பண்ணேன்? படிக்கிறேன் அல்லது படித்தேன்னு சொல்ல வந்தீங்கன்னா அதுக்குரிய வார்த்தையை போடுங்க. ரீட். அப்போ ஐ ரீட் எதை? த சாங்ஸ் ரிட்டன் பை பாரதி, பாரதியால் எழுதப்பட்ட பாடல்கள். இதனுடைய பொருள் இப்போ என்ன கிடைக்குதுன்னா, நான் பாரதியால் எழுதப்பட்ட பாடல்களை படிக்கிறேன் அப்படிங்கிறது கிடைக்குது. அதே மாதிரி கிஃப்ட் கிவன் பை யூ, இதை நம்ம வாக்கியத்தில் அமைக்கும்போது ஃபஸ்ட் பிளேஸை போட்டு வாக்கியம் அமைக்கணும்னா வழக்கமாக முன்னாடி தி போட்டுக்கலாம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஏதோ ஒரு பரிசு சொல்ல குறிப்பிட்டு சொல்கிறோம், உன்னால் அனுப்பப்பட்ட பரிசு அப்படின்னு சொல்கிறோம். அதனால் அதை ஃபஸ்ட் பிளேஸில் போட்டுக்கலாம். அப்போ என்ன கிடச்சது நமக்கு? த கிஃப்ட் சென்ட் பை யூ. இதை ஃபஸ்ட் பிளேஸ் போட்டு வாக்கியம் பக்கத்தில் வெர்ப் போடணும். இப்போ கிஃப்ட்டுங்கிறது சிங்குலர். இப்போ நான் ஈஸ் போடுறேன், ஈஸ். அப்போ உன்னால் அனுப்பப்பட்ட பரிசு இருக்கிறது அப்படின்னு பொருள் கிடச்சி. இது எப்படி இருக்குது? பயனுள்ளதாக இருக்கிறதுனா அதுக்குரிய வார்த்தை போடுங்க. பயனுள்ளங்கிறதுக்கு யூஸ்ஃபுல். அப்போ என்ன கிடச்சது நமக்கு? த கிஃப்ட் சென்ட் பை யூ இஸ் யூஸ்ஃபுல் சொல்ல முடியும். இதனுடைய பொருள் உன்னால் அனுப்பப்பட்ட பரிசு பயனுள்ளதாக இருக்கிறது. அதே மாதிரி இதை நம்ம தேர்ட் பிளேஸில் போட்டு வாக்கியம் அமைக்கணும்னு நினச்சோம்னா இதை அப்படியே பின்னாடி போட்டுங்க. த கிஃப்ட் சென்ட் பை யூ. இதுக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்ட்டும் ஒரு வெர்ப்பும் போட்டால் போதும். இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்காக ஏதோ நமக்கு பிடிச்ச சப்ஜெக்டை போட்டுக்கலாம். இப்போ நம்ம இங்கே எக்ஸாம்பிளுக்கு வி போடுறேன். வி நாங்கள் உன்னால் அனுப்பப்பட்ட பரிசை என்ன செய்தோம்? ஒரு வெர்பு போடணும், அவ்வளோதான். ரிசீவ்டு போட்டுக்கலாம். பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு. அப்போ என்ன கிடச்சது நமக்கு? வி ரிசீவ்டு த கிஃப்ட் சென்ட் பை யூ. இதனுடைய பொருள் நாங்கள் உன்னால் அனுப்பப்பட்ட பரிசை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ இதுவரைக்கும் நாம் பார்த்த மாதிரியே சில எக்ஸ்ப்ரெஷன்ஸு இங்கே ஸ்க்ரீனில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை இப்போ நம்ம பார்த்த மெத்தட்லேயே இங்கிலீஷ்க்கு மாற்றுங்க. உங்கள் காமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஆக தமிழுக்கு தகுந்த டீச்சிங் மெத்தட், தமிழுக்கு தகுந்த கிராமர் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்த மெத்தடில் படிக்கும்போது நம்ம பழைய முறைப்படி ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், சிங்குலர், ப்ளூரல் அந்த மாதிரியோ சப்ஜெக்ட் வெர்பு, காம்ப்ளிமெண்ட், ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரிக்ட் ஹெவி கிராமர் ரூல்ஸ் வச்சுட்டோம் நம்ம படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது வேறு மெத்தடில் இருக்கும், கிராமேட்டிக்கலாக இருக்கும், ஈஸியாக இருக்கும்.
இந்த தமிழுக்கு தகுந்த டீச்சிங் மெத்தட் அப்படிங்கிறத நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்க விரும்பினாலோ அல்லது இந்த மெத்தடில் படிக்க விரும்பினாலோ இங்கே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் நீங்கள். Hope you understood the concept and enjoyed learning. We shall meet again.